ஓம் ஸ்ரீ கலக்கி சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கி சித்தர் நமோ நமக. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் கிழக்கு சித்தரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. கிழக்கு சித்தரை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம அவரை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் போது ஒரு டம்ளர் தண்ணி, புதுசாக இருக்கிற ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அந்த மந்திரத்தை 108 முறை நம்ம உச்சரிக்கணும். அப்படி நம்ம 108 முறை சொல்லும் போது அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். நான் இதை வழிபாடு 11 நாளாக செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு தீபத்தின் ஒளியில் தான் நான் அவருடைய தரிசனத்தை கண்டேன். அதே போல் இன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது பாதி ராத்திரி இருக்கும். அப்போ எனக்கு யாரோ என்னை எழுப்புற மாதிரி ஒரு உணர்வு உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரம் என்னோட காதில் ஒலிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் முழிச்சு பார்த்தேன் அப்படின்னா யாருமே அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் காலையிலே நீங்கள் தான் இந்த மாதிரி என்னை இது பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி நான் இது மந்திரம் சொல்லும்போது இந்த தண்ணியை பாருங்கள். இந்த தண்ணியில் அந்த உருவம் ஒன்று தெரிஞ்சது. அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தேன். அதே போல் இந்த மந்திரம் உச்சரிக்க இந்த தீப ஒளியை பாருங்கள். நம்ம நார்மலாக ஏற்றி வச்சா எப்படி எரியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இந்த மந்திரம் உச்சரிக்க அந்த தீப ஒளியானது உயரத்தில் போயிட்டு வந்துட்டுருக்கு. இப்படி தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த தீபத்தில் நான் அவரை உணர்றேன். நிறைய பேர் வழிபாடு செஞ்சேன் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க மனம் தளராமல் தினமும் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் காட்சி தருவார். அதே போல் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் அந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடாது. 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தபத்தமாக இருந்து அதுக்கப்புறமா இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை அவர் 2 நாளில் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு 2 நாளில் பிரச்சனை நான் ஒரு வேண்டுதல் வச்சேன். அது எனக்கு நிறைவேறுச்சு. ஆனால் ஒரு சிலருக்கு 2 நாளில் நடக்கிறது, ஒரு சிலருக்கு 10 நாளும் கூட ஆகலாம். அதனால் யாரும் வழிபாடு செய்கிறவங்க மனசை தளர விடாமல் தினந்தோறும் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். பெண்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் மந்திரம் சொல்லலாம். ஆனால் இந்த ராவுகாலம் யமகண்டம் தவிர அந்த நேரத்தில் எந்த ஒரு மந்திரமும் நாம் உச்சரிக்கும் போது நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. ராவுகாலம் யமகண்டம் தவிர்த்து மீதி எந்த நேரத்தில் வேணுனாலும் நம்ம எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சொல்கிறது நமக்கு 100% நன்மையை ஏற்படுத்தும். அதே போல் ஒரு மந்திரம் நாம் 48 நாள் தொடர்ந்து சொன்னோம் அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு ஒரு நாள் 108 முறை சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு கணக்குக்கு வச்சுக்கணும் அப்படின்னாலும் கூட அந்த மந்திரம் 1008 முறை 1008 முறை அந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு வலிமை அதிகமாக இருக்கும். அப்படி சொல்லும்போது அந்த மந்திரம் நமக்கு சித்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன கேட்குறோமோ அது உடனே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட வலிமை. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எனக்கு தெரிஞ்சிட்டு வருது. இப்படி தான் நான் அவரை உணர்கிறேன். அதுக்கப்புறம் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது கிச்சனில் இந்த பூச்சி இருந்தது. இது கிச்சனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கும் தெரியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேளக்கிய சித்தரின் அருளும் ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.